Hello Max Teachers. போன வீடியோவில் கிளாஸ் 12th அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் இருக்கக்கூடிய பேரபோலா கான்செப்டை ரொம்ப ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு பேரபோலாவுடைய வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், லேட்டஸ்ட் ரெக்டம், ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே நம்ம இதே மாதிரி செஞ்சிட்ருக்க முடியாது. அப்போ இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம மாற்றணும், ரொம்ப ஈஸியாக நம்ம விசுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த EQ1க்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த இன்புட் பாரை வச்சுக்கிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை இன்புட்டாக கொடுத்து, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது டிஃப்ரெண்ட் பேரபோலாவுக்கும் வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், லேட்டஸ்ட் ரெக்டம், டைரக்ட்ரிக்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பழைய வீடியோவில் இருக்கிற இந்த ப்ராப்ளத்தையோட இமேஜ் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதோட ரிலேட்டடாக கூடிய இந்த A and Bயும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வியூவில் போய்ட்டு கிராஃபிக்ஸ் 2ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஸ் அண்டு ரெடி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த EQ1க்கு EQ1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு இன்புட் பாக்ஸ் இங்கே கிளிக் பண்ணலாம். EQ1 ஈக்குவல் டு, ஸோ இந்த ஈக்குவேஷனோட என்ன பண்ணுறோன்னா அதை லிங்க் பண்ணுறோம். ஓகே கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே டைனமிக்காக நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ரிசல்ட்ஸும் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். திரும்ப பழையபடி வேணும்னா அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த வெர்டெக்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் வேணும், ஸோ அதையும் நான் எடுத்துட்டேன். டைரக்ட்ரிக்ஸ் வேணும், ஸோ அதை எடுத்தாச்சு. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், ஸோ இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போது எனக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வேணும். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் போகிறேன். ஓகே, பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பின்வருவற்றிற்கான முனை குவியம் இயங்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகம் நீளம் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா y² = 16xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபேஸ் வந்து 10 அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த அல்ஜிப்ரா வியூ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் 2 என்ன கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னு பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து கிளியராக தெரியும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். y² = 16x. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். y² = 16x என்டர் கொடுங்க. நீ பாருங்கள், அழகாக ஒரே ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணோம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ண முடியும்னா விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் GeoGebra சாஃப்ட்வேரோடைய பெரிய ஸ்ட்ரென்த். டைனமிக்காக ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணோன்னா அது என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் என்ன ஆகும்னா அந்த ரிசல்ட்ஸ் சேஞ்ச் ஆகி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,0, டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = -4, லென்த் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு 16 நமக்கு கிடச்சிருக்கு. இதே போல் நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். என்ன இருக்குன்னா x² = 24y. ஸோ திரும்ப இன்புட் பாரில் போய்ட்டு என்ன பண்ணலான்னா x² = 24yன்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிவன் பேரபோலா அதோட வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் 0,6, டைரக்ட்ரிக்ஸ் y = -6, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்திங்கன்னா 24. ஸோ நீங்கள் இந்த ஆக்சஸ் எனபிள் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சஸ் எனபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஸோ 0,0ங்கிறத இன்னும் மோர் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா, ஸோ தேர்டு ப்ராப்ளம் y² = -8xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y² = -8x என்டர் கொடுங்க. பாருங்கள், ஸோ அதோடைய பேரபோலா, ஸோ அதோடைய ஃபோக்கஸ் -2,0, வெர்டெக்ஸ் 0,0, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்திங்கன்னா 8. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது ஸோ இந்த ஃபார்முக்கு போகலாம். x² -2x + 8y + 17 = 0 என்டர். ஸோ ஆக்சஸ் வேணாலும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கிராஃப் வந்து நமக்கு ட்ரேஸ் ஆகிட்டு அதோடைய வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், ஸோ எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸோ இதனால தான் GeoGebra சாஃப்ட்வேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ மோர் இன்ட்ராக்டிவ் அண்டு மோர் டைனமிக் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதே போல் அடுத்து லாஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்கலாம். y² -4y -8x + 12 = 0. பாருங்கள்,
ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனுடைய பேரபோலாவுடைய கர்வ் பாருங்கள், அதோடைய வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இந்த மாதிரி GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்முடைய 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா விசுவலைஸ் பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.